ஹாய் ஹலோ உறவுகளே, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு நம்ம வீட்டில் வெற்றிலை செடி வளர்ப்பதனால் என்ன பலன், வளர்த்தா என்னென்ன நமக்கு நன்மைகள் உண்டு, மகாலட்சுமியோட வாசம் அதில் இருக்கும், நமக்கு வீட்டுக்கு விளக்கேற்றுவதற்கு வீட்டில் சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். நம்மளுடைய வீட்டில் பசங்களுக்கு நம்மளுக்கெல்லாம் ஒரு சளி பிரச்சனை இந்த மாதிரி இருந்தாலும் வெத்தலை நமக்கு மிக ஒரு முக்கியமான மருத்துவ குணங்களும் அதில் இருக்குது. எல்லா வகையிலையுமே வெற்றிலை பயனுள்ளது. வீட்டில் இருப்பது மிக மிக நல்லது. செடி வீட்டில் வளர்க்குறது ரொம்ப நல்லது. மகாலட்சுமியோட அம்சம், துளசி, வெற்றிலை இதெல்லாம் வீட்டில் வச்சு இந்த செடிகளை நம்ம வளர்த்து வர்றது நம்ம வீட்டோடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய ஒரு பங்காக இருக்கும். அதை பாதுகாப்பாக வளர்க்கணும். அதுக்கு நம்ம தெய்வம் துளசியை எந்த அளவுக்கு நம்ம வணங்குறோமோ அதே மாதிரி வெற்றிலையும் செடியையும் வணங்கணும். நான் எப்பொழுதுமே வீட்டில் வெற்றிலை செடியையும் சரி துளசி செடியும் சரி தீப ஆராதனை தீப தூபம்லாம் காட்டி அவங்கள வழிபாடு பண்ணுவேன். ஏன்னா துளசியிலையும் மகாலட்சுமி அம்சங்கள் அடங்கியிருக்கு, வெற்றிலையிலும் மகாலட்சுமியோட அம்சம் அடங்கியிருக்கு. வெற்றிலையும் சரி துளசியும் சரி எல்லா வகையான நன்மையும் நமக்கு தருது. வீட்டில் அது இருக்கும்போது நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய கிடைக்கிது. எல்லா வகையிலையுமே வெற்றிலை நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. அதனால் வீட்டில் வளர்க்கணும். வீட்டில் வளர்த்து அதை எப்படி பராமரிக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். அதில் இருக்கிற குப்பை கூளம் எதுவுமே அதில் இருக்கக்கூடாது. அதை நீட்டாக நம்ம பிறக்கி எடுத்துடணும். அதே மாதிரி தண்ணி அதுக்கு கழனி அரிசி கழுவுறோம் இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றி நம்ம வளர்த்துட்டு வந்தோம்னா வெத்தலைக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி சுத்தமான நேரத்தில் தான் நம்ம அதுக்கு துளசிக்கு எப்படி நம்ம சுத்தமான நேரத்தில் தண்ணி ஊற்றுறோமோ அந்த மாதிரி நம்ம குளிச்சு முழுகிட்டு தான் தண்ணி ஊற்றணும் செடிக்கு. அதே மாதிரி செடிகளில் இலைகளுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மருந்து இருக்குது. இப்போ நம்ம அரிசி கழுவுறோம் இல்லையா, அந்த தண்ணியை 3 நாள் 4 நாள் 5 நாளைக்கு கூட வச்சுருந்து அந்த தண்ணியை நம்ம ஸ்ப்ரே பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாட்டிலில் ஊற்றி அந்த இலையில் எந்தெந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மாதிரி வெள்ளை பூச்சி மாதிரி இருக்கும், அந்த பூச்சியெல்லாம் இருந்துச்சுன்னா இலையை உங்களுக்கு அழகான முறையில் வடிவமைச்சு வராது. ஏன்னா அந்த பூச்சிகள் அந்த இலையை தின்னு அதனால் அது அந்த இலைகளுக்கான பாதுகாப்பே இல்லாமல் போயிடும். அதனால் அந்த தண்ணியை 3 நாள் 4 நாள் 5 நாளைக்கு கூட வச்சுருந்தோம்னா அது ஒரு இந்த தன்மை விஷத்தன்மை அதில் கொடுத்துரும். அப்போ அந்த பூச்சிகளுக்கு அந்த இலை மேலே அடித்து பூச்சி இருக்கிறதுல இலையில் அடிச்சு விட்டோன்னு சொன்னால் அந்த பூச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடணும். அந்த பூச்சி இருக்கும் வரைக்கும் நம்ம அடிச்சுட்டே இருக்கணும். அடிச்சுட்டு இருந்தோன்னா இருக்கிற வரைக்கும் பொழுதுக்கு அடிக்கக்கூடாது. 1 நாள் 2 நாள் விட்டு விட்டு அடிச்சுட்டு வந்தோன்னு சொன்னால் அந்த பூச்சி இருக்கிற இடமே தெரியாமல் மறைஞ்சு போயிடும். செடியும் பாதுகாப்பாக இருக்கும். நம்ம பாதுகாப்பாக தான் வளர்க்கணும். அது கொடி மாதிரி வரும், செடியாகவும் வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மறுபடியும் பக்கத்தில் இருக்கிற அந்த மண்ணில் இருக்கிற இடத்துல எல்லாம் ஊண்டி ஊண்டி வைக்கலாம். நிறைய பேர் சொல்கிறாங்க மண்ணில் தான் வைக்கணும், அதாவது பூமியில் தான் வைக்கணும், தொட்டியில் இந்த மாதிரிலாம் வச்சா வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. தொட்டியில் வச்சா தாராளமாக வரும். அதை பராமரிக்கும் விதம் மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கிறணும். இப்போ நாங்கள் வச்சுருக்கோம் ஒரு தண்ணி கேன் இருக்கு இல்லைங்களா, அதை வெட்டிட்டு அதில் தான் மண் நிறையா போட்டு வச்சுருக்கேன். கொடியாட்டம் போகுது பாருங்கள், இங்கிட்டலாம் கொடி போயிருக்குது. இந்த கொடி இன்னும் மேலே போயிட்டுருக்குது. இலைகளுமே பெரிய பெரிய இலையாக வருது. இப்போ தொட்டியில் வச்ச இலைகள்லாம் பெருசாக வராது அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா பெரிய இலையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய இலையாக இருக்குன்ட்டு பாருங்கள், நீங்களே உங்களுக்கே தெரியும். பார்த்திங்கன்னா இப்படி தான் இலைகள் தாராளமாக பெருசாக வளருது. அதுவும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கொடியாட்டம் மேலே போயிருக்கு. நான் குச்சி ஊனி கொடியை மேலே ஏற்றி விட்டுருக்கேன். இன்னும் பெருசாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கொடி பாருங்கள் எவ்வளோ கொடி வளர்ந்துருக்குன்னு. இன்னும் நான் இதை கட் பண்ணி திரும்ப இன்னும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். இன்னும் செய்யலை, இனிமேல் செய்யணும் அப்படின்ற பிளானோடு இருக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் வெத்தலை செடி வளருங்க, ரொம்ப நல்லதா. இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பூச்சி வெட்டுறது. இது இப்படி எல்லாம் அழகாக வரவிடாமல் இந்த மாதிரி செஞ்சிடும். இதுக்கு தான் அந்த கழனி தண்ணியை 3 நாள் 4 நாளைக்கு வச்சுருந்து அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் அடித்து நம்ம அதை செஞ்சோன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பூச்சியெல்லாம் செத்து போயிடும். அடிச்சுட்டே இருக்கணும். ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா அடிச்சுட்டே இருந்தோம்னா அந்த இலைகளுக்கு எந்த சீக்கும் வராமல் பாதுகாத்துக்கிறோம். இது நல்ல ஒரு டிப்ஸு. இதை பயன்படுத்திங்க, நல்லாயிருக்கும். ஓகேங்களா நண்பர்களே, இந்த செடியை வீட்டில் வளர்க்குறது அவ்வளோ ஒரு நன்மையாக இருக்கும். மகாலட்சுமி அம்சம் உடையது, நம்மளுக்கு மருத்துவ குணங்கள்
சளி இதெல்லாம் பிடிச்சுன்னு சொன்னால் வெற்றிலையில் இந்த தைலத்தை வச்சு வாட்டி அதை தேய்ச்சோன்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு அது வந்து சௌரியமாயிரும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வீட்டில் துளசியும் வெற்றிலையும் இருப்பது மிக 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 நன்மை வாய்ந்தது. எல்லார் வீட்லேயுமே இந்த செடியை வளர்த்து வாங்க, ரொம்ப நல்லது, பராமரிங்க. அதுக்கு பாதுகாப்பாக வளர்த்தீங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பர்களே.